நம்ம ஒரு கோடி டார்கெட்டில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23 February 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் யூஎஸ் அப்புறம் இந்தியன் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்க்க முடியும். நான் இதில் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,10,400 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 71,900 கிட்ட இருக்குது. இங்கே நான் என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்குறது என்ன, நான் இன்ட்ராடே பண்ணுறேன்னா எனக்கு கேட்டுருக்கீங்க. நான் இன்ட்ராடே பண்ணுறதில்லை. நான் பண்ணுறது எல்லாமே லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இது நான் 2021 பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் எஸ்ஐபி மூலமாக நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,63,237. இப்போ கரண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35,757 இருக்குது. இப்போ கரண்ட் வேல்யூ ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,98,900 கிட்ட இருக்குது. இங்கே நான் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே பார்க்கலாம். யூடிஐ நிஃப்டி 50, ஆக்சிஸ் ஸ்மால் கேப், மோத்திலால் ஓஸ்வால், குவாண்ட் மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் நான் என்னென்ன வேல்யூ எவ்வளோ எஸ்ஐபி வேல்யூ பண்ணிகிட்ருக்கேன். யூடிஎஃப் நிஃப்டி 50 1,500, குவாண்ட் 1,000, ஆக்சிஸ் 3,500, மோத்திலால் பார்த்தீங்கன்னா 2,000. இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ ஓவரால் வேல்யூ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $394, ப்ராஃபிட் $135, கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $529 இருக்குது. இதை இந்தியன் வேல்யூவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 34,000 பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது. ப்ராஃபிட் 13,000. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 கிட்ட இருக்குது. நான் என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இதை. நெக்ஸ்ட்டு என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ எல்லா வேல்யூலாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த யூஎஸ் ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2022-21 நினைக்கிறேன், அந்த மாதிரி டைமில் இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய டேரக்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோட வேல்யூ. இதில் 2,10,400 பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. 1,98,900 பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ. 48,000 பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்கோட வருது. ஓவரால் பார்த்திங்கன்னா 4,48,300 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் 51,700 இருக்குது ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.